பொது இடங்களில் 2 தாக்குதல் சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்திருப்பது தற்செயலாக இருக்க வாய்ப்பில்லை. அவற்றின் பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் என போலீஸ் நம்புகிறது. உண்மை காரணத்தை கண்டறிய விரிவான விசாரணை தொடர்ந்து நடைபெறுவதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசருடின் உசேன் கூறினார். புதன்கிழமை மதியம் ஜோஹர் பாரு தாமான் சித்தியா இண்டாவில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு மற்றும் அன்றிரவு நெகிரி சிம்பிலான் நீலாயில் நடந்த பாராங்கத்தி தாக்குதல் குறித்து அவர் கருத்துரைத்தார். தாக்குதல்காரர்களை அடையாளம் காணும் அதே நேரம் தாக்குதலுக்கான காரணத்தை கண்டறிய பாதிக்கப்பட்டவர்களின் பின்புலத்தையும் போலீஸ் ஆராயும். அவ்வகையில் இவ்விரு சம்பவங்களிலும் பாதிக்கப்பட்டவர்கள் குற்ற செயல் கும்பல்களால் குறிவிக்கப்பட்டிருக்கலாம், ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக கூட இருக்கலாம் என தொடக்கக்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. எது எப்படி இருப்பினும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடருவதை போலீஸ் வேடிக்கை பார்க்காது. பொது அமைதியை கெடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் அதற்கான விளைவை அனுபவிப்பர் என ஐஜிபி எச்சரித்தார். முன்னதாக ஜோஹர் பாருவில் நடந்த முதல் சம்பவத்தில் உணவகத்தின் உணவருந்தி கொண்டிருந்த 40 வயது ஆடவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். பிறகு நீலாயில் உள்ள உணவகத்தில் முகமூடி கும்பல் நடத்திய பாராங்கத்தி தாக்குதலில் 4 காயமடைந்தனர். இரு சம்பவங்களிலும் சந்தேக நபர்கள் தீவிரமாக தேடப்படுகின்றனர்.